கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சில வாரங்களுக்கு முன்னதாக HDFC வங்கி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் துறை வங்கி, அதோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோடைய சேர்பர்சன் அவர் தன்னுடைய வேலையிலிருந்து விலகினார், தன்னுடைய பதவியிலிருந்து விலகினார். வங்கியில் ஏதோ சில அறமற்ற செயல் நடந்திருக்கிறது, சைட்டிங் எத்திக்ஸ், சில பிரச்சனை, என்னால் இதுக்கு மேலே இங்கே என்னால் இருக்க முடியாதுன்னு நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய வங்கியுடைய தனியார் வங்கி தான் இருந்தாலும் அதோடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் அங்கே என்னன்னா போர்டு சேர்மன், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு போகும். ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு புலனாய்வு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கு. ஸோ இது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். இது ஒரு பெரிய கட்டுரை. அதோடைய சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி நம்ம அதை ஆழமாக எப்படி ஆராயிறது அப்படின்னு பார்ப்போம். இது என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக ஒரு தனியார் நிறுவனம் ஒரு அரசு வங்கியிடம் போய் நான் நிறையா டெபாசிட்லாம் பண்ணுறேன், எனக்கு அதிக வட்டி கொடு அப்படின்னு யூஸ்வலாக கேட்கலாம். அரசு வங்கி அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. வட்டி நாங்கள் என்ன தரோன்னு சொல்கிறோமோ அதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் நான் உங்களுக்கு வட்டி தர முடியும் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக. ஏன்னா வங்கி இஷ்டத்துக்கு வட்டி தர முடியாது. அது ஆர்பிஐயுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது. ஆனால் அந்த தனியார் நிறுவனம் ரொம்ப தொல்லை கொடுத்துச்சுன்னா, சரி நான் உங்களுக்கு வேறு வகையில் கிக் பேக் தரேன், ஏன்னா எங்களுக்கு டெபாசிட் வேணும் என்று சொல்லலாம். இதுதான் நம்ம பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன மாற்றம் அப்படின்னா, வங்கி தனியார் வங்கி, ஒரு அரசு நிறுவனம், அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேஷன், மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அது HDFC வங்கிக்கிட்ட போய் ஒரு பெருமளவு பணம் எங்களுக்கு வரப்போகுது, அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட டெபாசிட்டாக கொண்டு வரேன், அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டாலாம் இல்லை, அதை என்னுடைய சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுக்க போகிறேன். பொதுவாக சேவிங்ஸ் பேங்க் வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3.5% வட்டி. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேறு சில வங்கிகள்லாம் 6% வரைக்கும் வட்டி தராங்க. நீங்கள் பல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வங்கிகள்லாம் சேவிங்ஸ் பேங்க்லேயே உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மற்ற வங்கியெல்லாம் சேவிங்ஸ் பேங்க்லேயே உங்களுக்கு எங்களுக்கு 6% மேலே வட்டி தராங்க, நீங்கள் என்னென்னா 3 தான் தரேங்கிறீங்க. நான் சாதாரணமாக இல்லை, கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாயை நான் கொண்டு வர போகிறேன், ஷார்ட் டேர்ம் தான் வச்சுக்க போகிறேன், நீங்கள் எனக்கு அதுக்கு அதிக வட்டி தரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. HDFC பேங்க் உடனே அந்த நம்பரை பார்த்தோன்னே ஒரே கிளிகிளிப்பு வந்திருக்கும். 25,000 கோடிகளா, சொக்கா சொக்கா அப்படின்னு கத்திட்டு போகிற மாதிரி உடனே பயங்கர வயலேஷனில் இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நேரடியாக வட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கான அனுமதியே கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம டென்டேட்டிவாக 6% வட்டின்னு வச்சுப்போம், கால்குலேட் பண்ணுவோம். அப்போது ஒரு அமௌண்ட் வருது, இந்த அமௌண்ட்டை நான் வட்டியாக உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது. நாளைக்கு ரிசர்வ் பேங்க் என்னை இன்ஸ்பெக்ட் பண்ணுறான்னா கப்புன்னு என் கழுத்தை பிடிச்சிருவான். எப்படா நீ அது அரசு நிறுவனமாகவே கூட இருக்கட்டும், இந்த டெபாசிட் அது சாதாரணமாக அந்த பணம் சேவிங்ஸ் பேங்க்கில் போகுது, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போகல, அதுக்கு போய் எப்படா நீ இவ்வளோ வட்டி கொடுத்தான்னு கேட்பான். அதனால் என்ன பண்ணிடுறது, வேறு வகையில் நாம் அந்த நிறுவனத்துக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுக்கு ரோடு சேஃப்டி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நம்ம ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு பணத்தை ரவுட் பண்ணி ஒரு 45 கோடி ரூபா அலோகேட் பண்ணிட்டாங்க. 45 கோடி ரூபாயை சும்மா நான் உனக்கு ஸ்பான்சர்ஷிப் தரேன்னு. சரி, ஸ்பான்சர்ஷிப் தரோம் அப்படின்னா அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அவங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. அந்த பணத்தை வாங்கிட்டு சும்மா ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு 4-5 ஃபோட்டோவை இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க ஒரே ஃபோட்டோவையே, அதாவது 45 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா, ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் கேட்பீங்க, நீங்கள் எவ்வளவு ஈவெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு கோலாட்ரல், நீங்கள் வீடியோ எவ்வளவு எடுத்தீங்க, பிரிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்போம் இல்லையா. அதை நீங்கள் சப்மிட் பண்ண தான் நீங்கள் அந்த 45 கோடியை தருவீங்க. இங்கே அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் ஜாலியாக 45 கோடி வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அவங்க கொடுக்குற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் ரொம்ப மட்டமாக ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஃபோட்டோவையே 10 ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று கொடுத்து யார் இதை கண்டுக்க போகிறா அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க. சரி, அதெல்லாம் விட பெரிய அல்வா என்னென்னா, கடைசியாக அந்த 25,000 கோடியும் வரல. முதல்ல ஒரு 200 கோடி வந்திருக்கு அந்த சேவிங்ஸ் பேங்க்கில், அதுக்கப்புறம் ஏதோ 3,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. பேசினது 25,000 கோடி ரூபா வரும்னு பேசி
ஒரு அமௌண்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6% வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அதை கால்குலேட் பண்ணி அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஆக்சுவலாக கொடுக்கறது 3.5%, ஆனால் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டது 6%, அந்த வித்தியாசம் ஒரு 2.5%, அந்த 2.5% வந்து அமௌண்ட்டாக மாற்றி அதை ஸ்பான்சர்ஷிப்பாக கொடுத்து கடைசியாக அவங்க ப்ராமிஸ் பண்ண பணமும் வராமல் ஒரு காரியம் நடந்திருக்கு. இது இன்டர்னலாகவே ஆடிட்டில் பிடிச்சிட்டாங்க. இது எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சேர்மனும் வெளில வந்துட்டாரு. ஆனால் உடனடியாக வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, எல்லாம் சரியாக தான் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஸ்டாக் ப்ரைஸ் அடி வாங்கும், மக்கள் பயப்படுவாங்க, அதனால் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய கட்டுரை. இது வந்து ஒரு பெரிய வயலேஷன். இதை பற்றி பேசியிருக்கிற பலரும் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை பற்றின விஷயம் தெரிஞ்ச ஒருவர் வந்து பேசும்பொழுது, இது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த வங்கிகளை நெறிப்படுத்தும் ஒரு சட்டம், அது வந்து கிராஸ் வயலேஷன், அது வந்து பயங்கரமாக அது மீறப்பட்டிருக்கு, நிறைய எத்திக்ஸ் கேள்விகள் வருது. பேங்க் வந்து ஒரு கஸ்டமரோட ரேட்டெல்லாம் நெகோஷியேட் பண்ணவே முடியாது, அவங்க பப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் சொல்லலாம் சீனியர் சிட்டிசனுக்கு 0.5% எக்ஸ்ட்ரா, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் அப்படின்னு எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஒரு தனி நபர் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு நீ எவ்வளோ தருவ, இன்னைக்கு இப்படி டிஸ்கஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து வேறவும் சொல்லலாம், சரி இதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் பணம் இருக்கு இல்லையா, அதை நீ வந்து எங்கள் கம்பெனி கொடுக்காத, நான் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போட்டு அங்கே கொஞ்சம் பணத்தை அனுப்பிவிடு அப்படின்னு நேரடியாக லஞ்சம் பேசலாம் இல்லையா. இப்போ நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட லஞ்சம். அதிலும் HDFC வங்கி ஏமாற்றப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம தனியார் நிறுவனம்னா ரொம்ப கவலைப்பட மாட்டோம், அது நீ ஆச்சு, உங்கள் ஷேர் ஹோல்டர் ஆச்சு, இதில் எங்களுக்கு என்னன்ட்டு. ஆனால் ஒரு வங்கின்னு வரும்பொழுது பிரச்சனை மாறுது. ஏன்னா அதில் சாதாரண மக்கள், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்கக்கூடிய உங்களில் பலரே கூட HDFCயில் பேங்க் டெபாசிட் போட்டு வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அங்கே சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு சிறு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அதில் ஒரு HDFCயோடைய கிரெடிட் கார்டு இருக்கும். இப்படி நீங்கள் HDFCங்கிற மிகப்பெரிய, இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் வங்கி, இதுவும் ICICIயும் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ இப்போதைக்கு சைஸ் படி HDFC கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது போன்ற ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸில் ஈடுபடுறதுங்கிறது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்கள் அவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இந்த CEO, CFO, CMO இவரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடனடியாக தங்களுடைய பதவியில் தொடர வேண்டுமா அப்படிங்கிறத வந்து RBI முடிவு பண்ணணும். ஏன்னா RBI மற்ற நிறுவனங்கள் மாதிரி கிடையாது. ஒரு வங்கியில் நீங்கள் அதோடைய CEO ஆகணும்னா RBIயும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மாட்டுக்கு சும்மா யாரையாவது போட முடியாது. இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் அதில் CEOவாக போடலாம். ஆனால் வங்கிகளை பொறுத்த மட்டில் RBIயும் அதற்கு அப்ரூவல் கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல RBI ஒரு முக்கியமான வேலையில் இறங்க வேண்டியதாக இருக்குது. அவங்க திருப்பி வந்து இந்த அட்டானு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு கேகி மிஸ்ட்ரி அப்படிங்கிறவரை வந்து ஒரு இன்டரிம் சேர்மனாக கொண்டு வந்திருக்காங்க மார்ச் மாதத்தில். அவரும் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க பேங்க் வந்து பயங்கர ஸ்ட்ராங் எத்திக்ஸில் இருக்குங்க, இல்லாட்டி நான் வந்து அதோடைய போர்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு மாதிரியாக மார்க்கெட்டை கூல் பண்ணியிருக்காரே தவிர, இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸோடைய செய்தி கட்டுரை ரொம்ப தெளிவாக சொல்கிறது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதோ தவறு நடந்திருக்கு, அது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தானா, வேறு சில விஷயங்களில் ஓரிடத்துல தப்பு நடந்தாலே இன்னும் சில இடங்களிலும் தவறுகள் நேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இது உடனடியாக RBI இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் நாடாளுமன்ற நிலைக்குழுவே இதில் வந்து ஃபினான்ஸ் சம்பந்தமாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியுமே இதில் ஒரு ப்ரோப் பண்ண வேண்டியிருக்கும். நாடாளுமன்றமே இதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணணும், என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணுன்ட்டு. ஏன்னா இன்றைக்கு பிரச்சனையை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனை மிக பெரிதாகி எத்தனையோ வங்கிகளை நம்ம ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். HDFC போன்ற ஒரு வங்கியில் இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாது. அவங்க வந்து ரொம்ப சிஸ்டம்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக சரியாக கையாளுபவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். ICICI வங்கி கூட கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் they will cut the corner அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு ஒர்க்கு தான் வந்து HDFC வங்கி பண்ணும் அப்படின்னு. ஆனால் அதில் இந்த மாதிரியாக ஒன்று நடந்திருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஒரு பத்திரிகை வந்து ஒரு
தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கட்டுரை வரைந்திருப்பது. இதுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கணும், ஆர்பிஐ என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கணும். பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்ன நடக்கிறதுங்கிறத வந்து அதோடைய அப்டேட்ஸோடு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.